திமுக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செஞ்சதை தாவேகாக்கு எதிராக இப்ப நாம் தமிழர் கட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, என்ன அறிக்கை விட்டாலும் சரி, அதை கடிச்சு வைக்கிறதுக்கு, அதையே அது கண்டென்டா எடுத்து அதை பேசுறதுக்கு இப்படின்னு சொல்ற தேர்ட் ரேட்டட் யூடியூபர்ஸ் எங்கேயும் இருக்காங்க. இதே நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயும் இருக்காங்க. அப்போ பாருங்களேன், பெரியார் பேரன்னா சும்மாவா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறார். அப்படி கேட்டதை நல்ல ஒரு அரசியல் புரிதல் இருந்து அவர் கேட்டிருக்கவே மாட்டார். ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறாரு, எங்களுடைய கொள்கையினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லி 5 பேருடைய பெயர் சொல்லும் போது, பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்லை, எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்லை, யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும் நாங்க எதிரானவங்க இல்ல. பெரியாரை நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா பெரியாரினுடைய இந்த கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு அப்படிங்கறது எங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதை தவிர பெரியார் பேசின எல்லாத்தையுமே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பெரியாருடைய கடவுள் எதிர்ப்பு, குறிப்பா ஹிந்து மத எதிர்ப்பு அப்படிங்கிறத விஜய் அவர்களுடைய தாவேகா தமிழக வெற்றி கழகம் ஆதரிக்கவில்லை என்பதை அப்போதே சொல்லிட்டாங்க. அதனால விநாயகர் சிலையை உடைத்த பெரியாருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டார் பெரியாரை கொள்கை தலைவனாக ஏற்றுக்கொண்ட விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கோலம் மூட்டி விடக்கூடிய வேலையெல்லாம் வேணாம். எந்த பக்கமா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம்னா நியாயம். நாளைக்கே நாம் தமிழர் கட்சியை பத்தி திமுக காரங்க தப்பா பேசினா அது தப்புன்னு சொல்றதுக்கான தைரியம் என்கிட்ட இருக்கு. இதே தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தப்பா நாம் தமிழர் கட்சி பேசினாலும் அதுவும் தப்புதான் அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் இருக்கு. நாளைக்கு நாம் தமிழர் கட்சியை பத்தி தாவேகா தப்பா பேசினாலும் அன்னைக்கும் வந்து சொல்லுவோம் இது தவறு அப்படின்னு சொல்லி.